கிறிஸ்தியேசுவுடன் பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சோதனைகள் அழகானவை. சோதனை ரொம்ப அழகா வரும். சோதனை எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா, நம்மளுடைய இக்கட்டான சூழல்ல சோர்ந்து போய் வீழ்ந்து போய் நம்பிக்கை இழந்து எல்லாமே போச்சு, அவ்வளவுதான், கடவுளும் கைவிட்டாரு, உலகமும் கைவிட்டுருச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு, எல்லா தோல்வி, எதுவுமே நடக்காது அப்படின்னு எப்ப நம்ம சோர்ந்து போறோமோ அப்பதான் சாத்தான் அழகா வருவான். நண்பன் வடிவில வருவான், பக்கத்து வீட்டுக்காரங்க வடிவில வருவாங்க, அல்லது கணவன் வடிவா வரலாம், மனைவி வடிவாக வரலாம், பிள்ளைகள் வழியாக வரலாம், அல்லது பக்கத்துல இருக்கவங்க வழியா வரலாம். அழகாக வரும். நாமெல்லாம் படங்கள்ல பார்த்திருப்போம், பேய் இல்லா பிசாசெல்லாம் எப்படி இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பேய் பிசாசெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும். கருப்பா இருக்கும், பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கும், கண்ணெல்லாம் சவப்பா இருக்கும், கொம்பு இருக்கும், வால் இருக்கும், அப்படியே பயங்கர கருப்பா அப்படியே வேன் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அழகா வரும், ரொம்ப அழகா வரும். அது நன்றாக ஆடை அணிந்து விட்டு வரலாம், நண்பர்கள் வழியாக வரலாம், உற்றார் உறவினர்கள் வழியாக வரலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா வழியா வரலாம். மிக அழகான வடிவிலே வரும். எப்ப வரும் அப்படின்னா, நம்முடைய பலவீன காலங்களிலே, நாமெல்லாம் சோர்ந்து போய் வீழ்ந்து போய் நம்பிக்கை இழந்த அந்த காலங்களிலே நம்முடைய அதை பயன்படுத்தி கொண்டு, நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு இன்னும் பலவீனர்களாக மாற்றுவதற்காக சாத்தான் அழகான வடிவங்களிலே வரும்.